ஸ்ரீயப்பதியான பரம கருணாமூர்த்தியான பகவான் கிருஷ்ணாவதாரத்தில் அத்தியுதமான பாலலீலைகளெல்லாம் செய்து கோபிகைகளுக்கு பகவான் பரமானுகிரகம் பண்றான். கோபிகைகள் வீட்டில் போய் பகவான் தயிரை திருடினான், பாலை திருடினான், வெண்ணையை திருடினான் அப்படிங்கிறது எதற்காக அப்படின்னா கோபிகைகளுடைய மனசை திருடுவதற்காக. நம்ம சாஸ்திரங்கள்ல இந்த தியானத்துக்கு கர்மாவை விதிக்கிறது. ஒரு காரியம் செய்யும் போது அச்சுதாய நமஹ, அனந்தாய நமஹ, கோவிந்தாய நமஹ, கேசவா நாராயணா இப்படிலாம் எங்க பார்த்தாலும் ஒரு காரியம் பகவானுடைய நாமா இப்படி சேர்ந்து இருக்கும். கொஞ்ச நாள்ல பார்த்தோம்னா அந்த காரியம் நின்று போனாலும் அந்த பகவான் நாம ஸ்மரணம் இருக்கும், பகவத் ஸ்மரணம் மிச்சமாகும். இப்ப கோபிகைகளுக்கு தயிர் பால் வெண்ணையில அவர்களுடைய மனசு குடும்பத்துல அப்படிதான் இருக்கும். பகவான் பேர் இந்த தயிர் பால் வெண்ணையை திருடும் போது அதோடைய எப்ப 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 தயிர் பால் வெண்ணையை நினைக்கிறோமோ அப்பயே கிருஷ்ண ஞாபகமும் வந்துருவாரு. கிருஷ்ணன் வந்துருவானோ, இது நேரம் வந்திருப்பானோ, திருடிருப்பானோ, சட்டி எடுத்திருப்பானோ, உடைச்சிருப்பானோ, போயிருப்பானோ, இந்த எண்ணம் வர வர நாளடைவுல கிருஷ்ணனோட எண்ணம் ஜாஸ்தியா போயிடும், தயிர் பால் வெண்ணையோட எண்ணம் குறைஞ்சு போயிடும். அப்புறம் மிச்சம் எண்ணம் இருக்கும்னா கிருஷ்ண எண்ணம் மட்டும்தான். இது ஒரு சிஸ்டம். பழைய காலத்துல முடிச்சு போட்டு பார்த்தா தெரியுமா, ஞாபக சக்திக்கு ஏதாவது ஒரு விஷயம் சொன்னா இரு நான் முடிஞ்சுக்கிறேன் அப்படின்னாலும் அது மாதிரி அந்த முடிச்ச பார்த்தா அது ஞாபகம் வரும். உன்னோட உன்னை கனெக்ட் பண்ணினாதான் ஞாபகம் இருக்கும். இது நம்ம சாஸ்திரம் சொல்ற விஷயம். இப்ப ஸ்ரீனிவாசன் ஒருத்தர் பேரை சொல்றாருன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க வெறுமனை ஸ்ரீனிவாசன் ஞாபகம் வச்சுக்கூடாது, திருப்பதின்னு சேர்த்துக்கணும். திருப்பதி பெருமாள் அப்படின்னு சேர்த்துட்டேன்னா மறக்காது. இது நம்ம சாஸ்திரம் காமிக்கிற மெத்தேடு. அதனாலதான் இதிகாச புராணங்கள்லாம் அதோட சேர்த்து சொல்றது. சரித்திரம் கதையை சொல்றதே குணங்கள் ஞாபகம் வரும், குணங்களால ரூபம் ஞாபகம் வரும், ரூபத்தினால தியானம் சித்திக்கும். இந்த மெத்தேடுக்கு தான் கதை சொல்றது. பகவான் ருக்மிணியை கல்யாணம் பண்ணிட்டு அப்புறம் அஷ்ட மகிஷிகளை சந்திரானனா, பைஷ்மி, பாமா, ஜாம்பவதி, சத்யா, மித்ரவிந்தா, லக்ஷ்மணா, காளிந்தி இத்தியாதி பத்னிகளை கல்யாணம் பண்ணிக்கிறான். அஷ்ட மகிஷிகளுக்கு துவாரகையிலேயே பகவான் வசிக்கிற காலத்துல பஞ்சபாண்டவர்களுடைய கல்யாணம் பாஞ்சால தேசத்துல நடக்கிறது. அந்த பாஞ்சால தேசத்துக்கு வரத்தே தான் பகவான் பஞ்சபாண்டவர்களோட சேர்றான். கல்யாணம் முடிச்சு பஞ்சபாண்டவர்கள் அழிச்சுன்னு வந்து திருதராஷ்டிரன்ட்ட உட்கார்ந்து பேசி அந்த சொத்தை பிரிச்சு கொடுக்க சொல்லி ஒரு 3-5 நாள் ஆச்சு. அவன் ஒத்துக்கவே இல்லை. கடைசியில என்ன பண்ணினா, யமுனை கரையில ஒரு இடம் தரேன் உனக்கு அப்படின்னா. கௌரவர்களுடைய ஹெட் குவார்டர் ஹஸ்தினாபுரம். சுகஸ்தல்லேருந்து அந்த பக்கம் போனா வரும். இந்த பக்கம் யமுனை கங்கை கரையில தரமாட்டேன், யமுனை கரையில தரேன்னு சொல்ல அவன் கொடுத்த இடத்த வந்து பார்த்தா ஒரே சப்பாத்தி கல்லி இதுதான் இருக்குங்க. தர்மபுத்திரர் கேட்டார், என்ன கிருஷ்ணா, ஒரு கவர்மெண்ட்டை ரன் பண்றதா இருந்தா ரெவென்யூ இருக்கணும். ஜனங்கள் வந்து ஏதாவது ஒரு வியாபாரமோ அல்லது விவசாயமோ எதையாவது பண்ணி கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸ் கட்டினாதான் அதை வச்சுதான் கவர்மெண்ட் பண்ண முடியும். இந்த இடத்துல வந்து யார் தங்குவா, என்ன ரெவென்யூ வரும் இதுல அப்படிங்கிறதே பகவான் சொன்னா. அப்படி சொல்லாத யுதிஷ்டிரா, உன் கால் பட்டா போறாதா, உன் கால் பட்டா போறாதா, இந்த இடம் பார் அப்படின்னு பகவான் அப்படி சுத்தி காமிச்சு அந்த இடத்துல விஸ்வகர்மா வச்சிருந்து ஆச்சரியமான ஒரு மாளிகையை
தயார் பண்ணி கொடுக்குறான் பகவான். அதுதான் இந்திரபிரஸ்தம்ங்கிறது. இன்னைக்கு நாம இருக்கமே, இது நொய்டா. இந்திரபிரஸ்தம்ங்கிற டெல்லி இருக்கே, அதுதான். இதுல ஒரு ஆச்சரியம் என்னன்னா, பஞ்சபாண்டவர்கள் காலத்துல தலைநகரா இருந்ததுன்னு அர்த்தம் இல்லை. அதுக்கப்புறம் எல்லா ராஜாக்கள் காலத்திலையும் இந்தியாவுக்கு அதுதான் தலைநகர். முகலாயர்கள் காலத்திலையும் அதுதான் தலைநகர். ஆங்கிலேயர்கள் காலத்திலையும் அதுதான் தலைநகர். நடுப்புல கொஞ்ச நாளைக்கு கல்கத்தாவை மாற்றி பார்த்தா உள்படல பழப்பி இங்க வந்துட்டான். இன்னி பரியந்தம் அது தலைநகரா இருக்கு. 5150 வருஷம் ஆறுது. இன்னி பரியந்தம் தலைநகரா இருக்கு. என்னத்தினால அப்படின்னா, பகவான் அந்த இடத்துல வந்து காலை வச்சு அப்படி நின்று தன்னுடைய கடாட்சத்தினால அப்படி சுத்தி பார்த்தா. ஒரு தடவை பட்டாபிஷேகம் பண்ணி வச்சு பஞ்சபாண்டவர்களோட இருந்து பல தடவை வந்து, அப்புறம் சுபத்ரா விவாகம் நடந்து, அர்ஜுனன் தீர்த்த யாத்திரை போய் சுபத்ரா விவாகம் நடந்து, காண்டவ தகனம் எல்லாம் நிறைய நடந்தது. அப்புறம் ஒரு கட்டத்தில் பஞ்சபாண்டவர்களுக்கு ராஜசூய யாகம்னு பண்ணி வைக்கிறதுக்காக திக்விஜயங்கள்லாம் போய் ராஜசூய யாகம் பண்ணி வச்சுட்டு போறது, சிசுபாலனை வதம் பண்ணி போற வழியில தந்தவக்ரனை வதம் பண்ணி கிருஷ்ணாவதாரத்துக்குள்ள இந்த பிரதான சத்ரு இவன்தான். அப்புறம் பகவான் துவாரகைக்கு போறதே இங்க துரியோதனன் சகுனியை சேர்த்துண்டு வஞ்சனையாக தர்மபுத்திரரை திருதராஷ்டிர கூட்டார்னு வர சொல்லி சூதாட்டமாடி சொத்தெல்லாம் அபகரித்து அவர்களை காட்டுக்கு விரட்டி விட பகவான் பஞ்சபாண்டவர்கள்ட்ட வந்து சொல்லி, இது நியாயம் இல்லை, பொறுமையா இருக்கணும், அமைதியா இருக்கணுங்கிறதெல்லாம் எதிராளி எந்த அளவு இருக்காங்கிறத பொறுத்துதான். நாம நேர்மையா இருக்கணும், நாம நல்லவனா இருக்கணும் அப்படிங்கிறது பொது தர்மம். அது அதே சமயம் வந்து நம்மளை ஒருத்தன் சீண்டினான்னு வச்சுக்கோங்க, அவனை சும்மா விடக்கூடாது. இப்பயே யுத்தம் பண்ணி அதெல்லாம் நாம அபகரிக்கலாம்ங்கிறதே தர்மபுத்திரர் சொன்னார். 13 வருஷம்னு சொல்லிட்டு வந்துட்டேன். சண்டை போடுறது பெரிய விஷயம் இல்லை, ஜனங்கள் கஷ்டப்படுவாங்க. ராஜாக்கள் ஜனங்களுடைய சுகத்துக்காக தான், ஜனங்களை சௌக்கியமா வச்சுக்கிறதுக்கு தான் ராஜா. ஜனங்களை கஷ்டப்படுத்தக்கூடாது. ஜனங்கள் கஷ்டப்பட்டு நான் சௌக்கியமா இருக்கிறதுக்கு நான் கஷ்டப்படுறேன், ஜனங்கள் சௌக்கியமா இருக்கட்டும், ஒரு 13 வருஷம் தானே பொறுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல பகவானும் பேசாம விட்டுட்டான். 13 வருஷம் கழிச்சு கேட்கறதே தரமாட்டேன்னு ஒன்னே தான் யுத்தம் வந்தது. அத்தனையும் சர்வசுத்தி பண்ணினான் பகவான். மகாபாரத யுத்தத்தை வியாஜமாக வச்சு சகல அதர்மிஷ்டர்களான ராஜாக்கள் அத்தனை பேரையும் பகவான் நிர்மூலம் பண்ணி பீஷ்மருக்கு மோட்சத்தை கொடுத்து பஞ்சபாண்டவர்கள தர்மபுத்திரருக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சு 3 அஸ்வமேத யாகம் பண்ணி வச்சு ஒரு சந்தர்ப்பம் பகவானுக்கு ஒரு சகா கிருஷ்ணஸ்யாசீத் சகா கஷ்டித் பிராமணோ பிரம்மவித்தமஹ விரக்த இந்திரியார்த்தேஷு பிரசாந்தாத்மா ஜிதேந்திரியः நனு பிரம்மன் பகவதः சகா சாக்ஷாத் ஸ்ரீயः பதிः பிரம்மண்யஸ்ச சரண்யஸ்ச பகவான் சாத்வதர்ஷபः தமுபைஹி மகாபாகே சாதூனாஞ்ச பராயணம் தாஸ்யதி திரவிணம் பூஹி சிததே தே குடும்பினே ஆஸ்தே துனாத்வாரவத்யாம் भोजवृष्ण्यन्धकेश्वरः स्मरतः पादकमलम् ஆத்மானமபி யச்சதி. இது ஆரம்பிக்கிறதேவே கிருஷ்ணனுக்கு சகா குச்சேலன்னு ஆரம்பிக்கிறார். சுதாமான் அவருடைய பெயர். குச்சேலனுக்கு சகா கிருஷ்ணன் சொன்னா என்ன, கிருஷ்ணனுக்கு சகா குச்சேலன்னு சொன்னா என்ன, ரெண்டும் ஒண்ணுதான். என்ன பெருசு வித்தியாசம் இருக்குன்னா இருக்கு. எனக்கு பிரைம் மினிஸ்டரை தெரியுங்கிறதுக்கும் பிரைம் மினிஸ்டருக்கு என்ன தெரியுங்கிறதுக்கும் உள்ள வித்தியாசம். எனக்கு பிரைம் மினிஸ்டர் தெரியும்னா எல்லாருக்கும் தான் தெரியும். பிரைம் மினிஸ்டருக்கு என்ன தெரியும்னா அது மாதிரி கிருஷ்ணஸ்யாசீத் சகா கஷ்டித், பகவானுக்கு சகா. பிராமணா பிரம்மவித்தமாக, வெறும் பிராமணன் இல்லை, பிறப்பினால மட்டும் பிராமணன் இல்லை, வேதாத்தியனம் பண்ணினவர்.
விரக்த இந்திரியார்த்தேஷு பிரசாந்தாத்மா சத்சு விரக்தா, புலநடக்கம் உள்ளவர், அமைதியா உள்ளவர், எல்லாம் பிராமண தர்மம். இது சிதேந்திரியா எல்லாம் ரொம்ப முக்கியம். பொதுவா சுதந்திரமா இருக்கணும், சாந்தியோட இருக்கணும், ஆனந்தமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு அடிப்படை என்னன்னா புலநடக்கம் தான். எவ்வளோக்கு எவ்வளோ ஜிதேந்திரியத்துவம் வருதோ அவ்வளோக்கு எவ்வளோ சுதந்திரம் வந்துடும். ஒன்று வேணும்னா தானே ஒருத்தருக்கு நாம் அடிமையா இருக்கணும். நமக்கு எதுவும் தேவையில்லை, எந்த எதிர்பார்ப்பும் இல்லை வாழ்க்கையில அப்படின்னு சொல்லிட்டா அப்புறம் எதுக்கு நாம இன்னொருத்தருக்கு அடிமையா இருக்கணும்? அடிமைத்தனம்ங்கிறது ரொம்ப மட்டமான, கடமையை செய்யறது வேற, அடிமைத்தனம் வேற. பீஷ்மாச்சாரியார் சொல்லுவா, அந்த மகாபாரத யுத்தம் ஆரம்பிக்கிற சமயத்துல, யுதிஷ்டிரா நாங்கெல்லாம் பணத்தினால அடிமைப்பட்டுட்டோம் யுதிஷ்டிராங்கிறார். துரியோதனனுக்கு அயோக்கியம் பக்கம் சேர்ந்தத வருத்தப்படுறார். அதுல ரெண்டு விதம் இருக்கு. பணத்தினாலேங்கிறார், பணத்துக்கே அடிமையாறதுன்னு ஒரு வகை, வெய் பிடிச்ச மாதிரி சில பேர் இருப்பான். அது இல்லை இவர் சொல்றது, பணத்தினால் என்ன அடிமைப்படுத்திக்கா அப்படிங்கிறார். எந்த வகையிலையும் அடிமைத்தன தப்பு. அதுவும் பிராமணனுக்கு அடிமைத்தனம் கூடவே கூடாது. பிராமணன் சுதந்திரமானவன், எந்த வகையிலையும் சுதந்திரமானவன், தர்மத்துக்காக, அவனுடைய தர்மங்களை அவன் செய்யணுங்கிறதுக்காக. அது மாதிரி அவர் இருக்கார். பெரிய குடும்பி, சுஷீலான்னு பத்னிக்கு பெயர். இந்த இத்தனை குழந்தைகள்லாம் சொல்லல, அவர் குடும்பின்னு தான் இருக்கு. அவருக்கு 27 அஸ்வதி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, நில பேர்லாம் இந்த சும்மா ஹரிகதையில எல்லாம் சொல்லுவான். இன்னைக்கு யாரா அப்படி சொல்றாளான்னு எனக்கு தெரியல. அப்படிலாம் சொல்லவும் கூடாது, அது அவர் அவமானப்படுத்துற மாதிரி. ஜிதேந்திரியான்னு இருக்கிறது. கிரகஸ்த தர்மத்துல ஜிதேந்திரியனா இருந்து எப்படி குழந்தை பெற்றுக்க முடியும்னா அது தர்மம். திரிபுர நவாஜாயதே பிரம்மச்சரியேன ரிஷிக்யா யஜ்ஞேன தேவேப்யா பிரஜயா பித்ருப்யா. வேதம் சொல்றது, ஒவ்வொரு மனிதனும் பிறக்கும் போது 3 கடனோட பிறக்கிறான். திரிபுர நவாஜாயதே, ரிஷிக்கடன், தேவக்கடன், பித்ருக்கடன் அப்படின்னு. பிரம்மச்சரியத்தினால வேதாத்தியனம் பண்றதுனால ரிஷிக்கடன் நமக்கு நிவர்த்தி ஆறது. யஜ்ஞேன தேவேபியா, யாகங்கள் செய்யறதுனால தேவதைகளுடைய கடன் நிவர்த்தி ஆறது. பிரஜையா பித்ருபியா, குழந்தைகளை பெற்றுக்கிறதுனால பித்திருக்கடன் நிவர்த்தி ஆறது அப்படின்னு. அந்த ஒரு தர்மத்துக்காக ஆண்கள் குழந்தையை பெற்றுப்பாலே தவிர நம்மளே மாதிரி இந்திரிய சுகத்துக்காக குழந்தையை பெற்றுக்கிறது இல்லை. குடும்பம் பெருசு, உஞ்சவருத்தி எடுத்துன்னு வரக்கூடிய அந்த அரிசி பத்தல்ல, அரை வயல் கால் வயலுக்கு கூட சாப்பாடு பத்த மாட்டேங்கிறது. குழந்தைகள்லாம் எப்ப பாரு பசி பசிங்கிறது. இவரோ எப்ப பாரு பூஜை, தியானம், பிரம்மயுத்தம், பாராயணம், வேதாந்த விசாரம் அப்படின்னு இருப்பார். எப்ப பார்த்தாலும் இது மாதிரி ஒரு கிரியையில ஈடுபட்டுட்டே இருக்கிறதுனால மனைவிக்கு அவரை டிஸ்டர்ப் பண்ணணும்னு தோணாது. வீட்டுக்குள்ள போனா அம்மா பசிக்கிறது, குழந்தைகள் உள்ள ஒன்றும் கிடையாது. அதனால ஒரு நாளைக்கு சொல்றா, பிரம்மன்னு கூப்பிட்டார். திரும்பி பார்த்தார். நனு பிரம்மன் பகவதா சகா சாட்சாத் ஸ்ரீயப்பதி. உங்களுடைய ஃப்ரெண்டுன்னு சொல்லுவேனே கிருஷ்ண பரமாத்மா, கிருஷ்ணன்னு சொல்லுவேனே. இப்ப துவாரகாதீசனா இருக்காங்க. ஆமா, கிருஷ்ணன் இப்ப ராஜாவா இருக்கான், பிரம்மண்யனா இருக்கான். சில பேர் ராஜாவா இருப்பான், பஞ்ச பிசினாரியா இருப்பான், 5 ரூபா தர்மம் பண்ண மாட்டான், நல்ல காரியம் பண்ண மாட்டான், நாசம் பண்ணிட்டு போயிடுவான் நாட்டம். அது மாதிரி உள்ளவன் இல்லை. பிரம்மண்யஸ்ட சரண்யஸ்ட, தர்மிஷ்டர், நல்லவர்களுக்கு உபகாரம் பண்றவர், கஷ்டம்னு யார் வந்தாலும் உபகாரம் பண்றவர். ஆமா, தமுபைகி மகாபாக, அவரை வேணா நீங்க போய் பார்க்கறீங்களா? இது ஏற இடங்க பார்த்தார். எதுக்கு? நீங்க பார்த்தேன்னா தாஸ்யதி திரவிணம் பூரி
நம்ம ரொம்ப கஷ்டத்துல இருக்கனே, நமக்கு உபகாரம் பண்ணுவார் அவர். ஏழை இருங்க பார்த்துட்டு அப்ப நீ அவன்கிட்ட போய் நம்ம கஷ்டத்தை சொல்றியான்னு கேட்டார். பகவான்கிட்ட போய் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், குழந்தையெல்லாம் சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறா, எங்கள் இடத்துல மளிகை சாமான்லாம் இல்லை, பணம் இல்லை அப்படின்னு சொல்றியா? நான் அப்படி சொல்லலை. நீங்கள் வாயை திறந்து எதுவுமே சொல்ல வேண்டாம். நீங்கள் போய் அந்த பகவானை பாருங்கோ, உங்களுக்கு என்ன செய்யணும்னு அவனுக்கு தெரியும். தாஸ்யதி, இந்த பத பிரயோகம் தான் அங்கே விசேஷங்கிறது. தாஸ்யேத் அப்படின்னா கொடுத்தாலும் கொடுப்பான். நீங்களே பாருங்கோ, ஒரு கால் கொடுக்கலாம் அப்படின்னு அர்த்தம். இது அப்படி இல்லை. தாஸ்யதி, கொடுப்பான். ஏன்னா நீங்க குடும்பின்னு தெரியும். துவாரகையும் ஆஸ்தே அதுனா துவாரவத்தியா போஜவிஷ்ணகேஸ்வரா. எப்பேற்பட்டவன் பகவான்! ஸ்மரத பாதகமலம் ஆத்மானவன். அவனுடைய சரண கமலத்தை யார் நினைக்கிறாளோ அவர்களுக்கு தன்னையே கொடுக்கிறவன் பகவான். இந்த பாத கமலம், பாதமாகிற கமலம்னா தாமரை. ஸ்மரதா, அதை நினைச்சாலே போறோம். நினைச்சா என்ன ஆகும்னால் பாதக மலம் போகும். பாத கமலத்தை நினைச்சா பாதக மலம் போகும். என்னென்ன பாவங்கள்லாம் பண்ணியிருக்குமோ அதெல்லாம் போயிடும். இப்படி பகுஷா பிரார்த்தித்தோ முருது, இப்படி பல தடவை சொன்னால் சாப்பிட்டா சொல்லலாம். பொதுவாக யாருமே ஒரு தடவை 2 தடவை தான் சாப்பிட்டா சொல்லுவாங்க. 3ஆவது தடவை கத்த ஆரம்பிச்சிருவாங்க. நான் சொல்லிட்டே இருக்கேன், நீங்க கேட்கவே மாட்டேங்களா அப்படின்னு. அப்படி பேசல. பகுஷா பிரார்த்தித்தோ, ஏன்னா அவர்கிட்ட எடுபடாது. கத்தினாலாம் அவர்கிட்ட எடுபடாது. கத்தினா பேசாம இருப்பார், கத்தினா செய்யவும் மாட்டார். அதனால அது அவருடைய திமிரு இல்லை. பொதுவா மகான்களுடைய லட்சணம் ராமனை பத்தி சொல்லும் போது நோத்தரம் நாபிபாஷத்தேன்னு இருக்கு. யாராவது கத்தி பேசினா பதில் சொல்ல மாட்டான் நாம் ராமன். இது ஒரு உயர்ந்த குணம். இது கத்தி யாராவது பேசினா பதில் சொல்லக்கூடாது. ஏன்னா அவன் நிதானம் இல்லாம கத்துறான், நாமையே அவனுக்கு பதில் சொல்லணும். அவன் நிதானத்துக்கு வரட்டும், அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு தான் இருக்கணும். அதனால பகவான் இவர் அது மாதிரி கத்த முடியாதுங்கிறதுக்காக மெதுவா சொல்றார். இதுல என்ன நம்ம போய் பார்க்கலாம்னா, இதுல ஒரு பெரிய ஆத்ம லாபம் மாதிரி ஏதாவது இருக்கான்னால் பகவத் தரிசனம் இருக்கு. அதனால ஒரு நாளைக்கு சொன்னால் அப்பியுபாயனம் கிஞ்சித்தி கிஞ்சே கல்யாணி தீயதாம். நான் பார்க்கறேன், நீ சொன்னபடி போய் பார்க்கறேன், ஆனா வெறுங்கையோட பார்க்கக்கூடாது. சில பேரை பார்க்க போறது வெறுங்கையோட போகக்கூடாது. பகவானை பார்க்க போனா, மகான்களை பார்க்க போனா, சன்னியாசிகளை பார்க்க போனா, வயசானவாளை பார்க்க போனா, வியாதியஸ்தர்களை பார்க்க போனா, கர்ப்பிணி பெண்களை பார்க்க போனா, குழந்தைகள் இருக்கிற இடத்துக்கு போனா வெறுங்கையோட போகக்கூடாது. ஏதாவது ஒன்று எடுத்துன்னு போகணும். இதெல்லாம் நம்மளுடைய சம்பிரதாயம். அந்த காலத்துல கர்ப்பிணி ஆயிட்டான்னு சொன்னா அதுலேருந்து பட்சணம் பண்ணிட்டு போவான். பண்ணிட்டு போய் அந்த குழந்தைய பார்ப்பான். மகான்கள், குழந்தைகள் இதெல்லாம் பார்க்க போறது நெருங்கையோட போகக்கூடாது. பகவானை பார்க்க போறோம், என்ன இருக்கு அப்படிங்கிறது. என்ன இருக்கு அதுல, என்ன இருக்கு இல்லைங்கிறது தான் இருக்கு. ஒண்ணும் கிடையாது. இந்த ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டா சரி இப்ப புகழன்றுவர். இருங்கோன்னு சொல்லிட்டு கொல்ல வழியா போய் 4 ஆத்துல யாச்சித்வா சத்துரோ முஷ்டின் விப்ரான் பிரிச்சுப்ப தந்துலான் அப்படிங்கிறார். 4 ஆத்துல போய் யாச்சகம் வாங்குறா. அவள் அல்ல, பிரிச்சுக்கம்னா அவள். பிரிச்சுக்க தந்துலங்கிறார். அந்த காலத்துல உரல்ல தான் இடிப்பா. அவளை இடிக்கும் போது அந்த உலக்கைக்கு இடிபடாம சிலது தள்ளி விடும். அதுக்கு அவள் அரிசின்னு பேர். அந்த அவள்லயே இடிபடாம இருக்கும், அதுக்கு அவள் அரிசி. அதை குழைச்சு தனியா வச்சிருப்பா. உடைச்சு கிடிச்சு இருக்கிறத அதை தனியா வச்சிருப்பா. அந்த மாதிரி உள்ள அவள் அரிசியை கொடுக்குறாவா. அதை வாங்கிட்டு வந்து சைல கண்டேன தான் பத்வா பத்ரே பிராதா துபாயன. அதை கட்டுறதுக்கு ஒரு கேரி பேக்கு கூட அவத்துல கிடையாது. அவ்வளோ ஏழ்மை. தன்னோட புடவைய தலைப்பையே கிழிச்சு அதுல அந்த அவளை கட்டி இவர்கிட்ட கொடுக்க, இவர் வாங்கிட்டு நேர துவாரகைக்கு வரார். துவாரகைக்கு வந்தா துவாரகையில
ஸ்ரீஹப்பதி இல்லையா? 16,100 சொச்சம் பத்து பகவானுக்கு 108 மனைவி. இந்த ஜராசந்தன வதம் பண்ண பொறுத்து சில ராஜகுமாரர்கள் எல்லாம் அடைச்சி வச்சிருந்தான். அதெல்லாம் மீட்டு கொடுத்தாள் பகவான். நூத்தன வதம் பண்ண பொறுத்தே நிறைய ராஜகுமாரிகளை வச்சிருந்தா அதையும் மீட்டு வந்து அவர்கள் எல்லாம் பகவான் கல்யாணம் பண்ணிக்கிறார். எல்லாருக்குமே ஒரே டைப்ல பகவான் வீடு கட்டி கொடுத்துருக்காங்க. செக்டர் A 1 2 3 டெல்லியில் இருக்கிறதுல அது மாதிரி வரிசையா ஒரே மாதிரியா இருக்கும் வீடு. ஏன்னா அர்த்த ரீதியா அபிப்பிராய பேதம் வரக்கூடாது. இன்னைக்கு பண ரீதியா குடும்பத்துக்குள்ள குழப்பம் வராம தான் நாம நடந்துக்கணும். நான் அப்புறம் பார்த்துக்கலாம்னு படாத ஒரு நாளைக்கு வாயை குழந்துட்டு போயிட்டானா சண்டை பண்ண உடனே ஒரு 50 வயசு ஆன உடனே எல்லாம் செட்டில் பண்ணி வச்சுடும். இது என்னத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு எழுதியே வச்சுடணும். சில பேர் என்ன நினைச்சிருக்கா, உள் எழுதினா பெருசா ஆபத்து, உயிர் எழுதின உடனே போயிடுவோமே, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அந்த விவகாரத்துல கரெக்டா இருக்கணும். பகவான் எல்லாம் பண்ணி வச்சிருக்கான். இந்த 108 வீட்டுல எந்த வீட்டுல பகவான் இருக்கான்? 10,108 வீட்டுல எந்த வீட்டுல பகவான் இருக்கான்னு புரியல. இந்த துவாரகையோ டைட் செக்யூரிட்டி உள்ள இடம் அது. எங்க பாரு செக்யூரிட்டி மூவ் பண்ணிட்டே இருக்கா. இவர் நகரத்தை பார்த்தா அங்கேருந்து வரா. இவருக்கு என்ன பயம்னா, யாரியா நீ எங்க வந்தேன்னு சொல்லி பிடிச்சு கொண்டு வெளியில விட்டுட்டானா திரும்பி உள்ள வர முடியாது. உள்ள வரத்தை யாரும் தடுக்கல. அதனால நாம ஏதாவது ஒரு வீட்டுக்குள்ள போயிடுவோம். அப்புறம் பாக்கிய பார்த்து எந்த வீட்டுல இருக்கான்னு பகவான்னு தெரியல, இருந்தாலும் ஒரு வீட்டுக்குள்ள போயிடுவோம், அப்புறம் பார்த்துக்கலான்னு. இந்த செக்யூரிட்டி கிட்ட வர வர இவர் வேகமா ஓடி வந்து விவேக ஏகதமம் ஸ்ரீமதி பிரம்மானந்தம் கதோயத்தா ஒரு வீட்டுக்குள்ள வேகமா போறார். சிவாச்சாரியார் சொல்றார், அது எந்த வீடு தெரியுமா? ஸ்ரீமதி ருக்மணியோட எந்த வீட்டுல இருக்கானோ அந்த வீடு. அந்த வீட்டுக்குள்ள இவர் போறார். போனா அங்க பகவான் ஊஞ்சல்ல உட்கார்ந்து இருக்கான். ஹால்ல ருக்மணி பக்கத்துல நின்று இருக்காள், பேசிட்டு இருக்காள். அங்கேருந்து பகவான் வாசல் கிட்ட நிழல் ஆடுறதுன்னு பார்த்தா செக்யூரிட்டி இப்படி வந்தவன் உள்ள வந்தவொடனே அங்க நின்றுட்டான். அவன் ஏன் வந்தான்னா இவரை பிடிச்சி வெளியில விடுறதுக்கு இல்லை. துவாரகையில பகவான் என்ன ஒரு ஆர்டர்னா, பகவான் எல்லாரையும் அவ்வளவு சுலபமா பகவான் எல்லாம் தரிசனம் பண்ண முடியாது. பகவானோட ஒரு கால் ஷீட் கிடைக்கிறது இருக்கு பாருங்க, அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறதுக்கு 6 மாசம் 1 வருஷம். அதனால்தான் பேட் துவாரகைன்னு இந்த இடத்துல தனியா இருக்கு. இங்க வெயிட் பண்ணுவா எல்லாரும். 6 மாசம் 1 வருஷம் ஆகும் பகவானை பார்க்கறதுக்கு. அவ்வளோ டைட் ஷெட்யூல்டு பகவானுக்கு. இது ராஜாங்க காரியம். மற்ற விஷயத்துக்கு மகான்கள், பிராமணோத்தமர்கள், சாதுக்கள் அப்படின்னா அவளுக்கு ஃப்ரீ என்ட்ரி. அவளுக்கு அப்பாயின்மெண்ட் தடுக்கிறதெல்லாம் எதுவுமே கிடையாது. அவ பாட்டுக்கு உள்ள வரலாம். அதுலேயும் அவள் ஆயுஷன் வந்து யார் பகவான் விடுறானோ அவனுக்கு இன்க்ரிமெண்ட். இப்படிலாம் பகவான் பண்ணியிருக்கிறதுனால யார் கையில கிடைக்கிறாளோ அவ கொண்டு வந்து கொடுப்பான், பகவான்கிட்ட கொண்டு விடுவா. அதனால வரா. இவர் என்ன நினைச்சிருக்கார், பிடிச்சு கொண்டு வெளில விட்டுருவானோன்னு இவர் பயப்படுறார். உள்ள வந்தா பகவான் எட்டி நின்று பார்த்தா வாசல்ல நிழல் ஆடுறது, உத்து பார்த்தா சுதாமான்னு தெரிஞ்சுது. அப்படி ஊஞ்சல்ல இருந்து ஜல்லுன்னு கீழே குதிச்சு ஓடி வந்து பின்னாடியால வந்து அப்படி பிடிச்சு கட்டி தூக்கி ஒரு ரவுண்டு அடிச்சா. ஒண்ணுமே புரியல. ஸ்நேகத்தோட அடையாளம். அந்த காலத்துல சிநேகிதர்கள்லாம் பார்த்தா திடீர்னு ஒரு சத்தம் கேட்கும், பார்த்தா 2 பேர் ஓடி வந்து கட்டிப்பாங்க. அது மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப். அது கட்டிண்டார். சுதாமான்னு அப்படி தூக்கி கொண்டு போய் ஊஞ்சல்ல வச்சான் பகவான். தாம்பாளம் கொண்டு வர சொன்னால், ஜலம் கொண்டு வர சொன்னால், ருக்மணியை ஜலம் விட சொன்னால் பகவான். சமஸ்த சம்பத் சமவாப்தி ஹேதவா சமுச்சித ஆபத்குல தூமகேதவா அபார சம்சார சமுத்திர சேதவா குணந்துமாம் பிராமண பாதவம்சவா. இந்த மந்திரத்தை சொல்லி யார் அலம்பரா? பகவான் அலம்பரா. சமஸ்த சம்பத் சமவாப்தி ஹேதவா. இந்த மந்திரத்துக்கு என்ன அர்த்தம்? சாதுக்களுடைய சரணத்தை நாம் அலம்பினோம்னா, அந்த பாத தூளி நம்மத்துல பட்டுதுன்னா அத்தனை சம்பத்தும் வரும்.
சமுத்தித ஆபத்குல தூமகேதவா. தூமகேதுன்னு வால் நட்சத்திரம் இப்போ ஒன்று வந்திருக்கு பத்தியில வந்துட்டு இருக்கு. அதோட அடையாளம் தான் சர்வநாசம் ஏற்பட்டு இருக்கு. உக்ரைன் இஸ்ரேல் சண்டையெல்லாம் அதில் தான். இதோட நிற்காது. தூமகேது போகிறதுக்குள்ள பெரும்பாலான அயோக்கிய தேசங்கள்லாம் அழிஞ்சு போயிடும். அது மாதிரி தூமகேது மாதிரி ஆபத்துக்கள் வந்ததுன்னா அந்த பிராமண பாததூளி பட்டுதுன்னா அதெல்லாம் போயிடும். சமுத்திக ஆபத்குல தூமகேதவா அபார சம்சார சமுத்திர சேதவா. தாண்ட முடியாததான இந்த பிறவி பெருங்கட்களை தாண்டி விட்டு எது புனந்துமாம் பிராமண பாதபாம் சவா. மகான்களுடைய சரண தூளி இருக்கிறார்கள். அவர்களை பார்த்தாலே சரி, அவர்கள் பாதம் பட்டாலே சரி, நம்முடைய சமஸ்த பாவமும் போயிடும், துக்கங்கள் எல்லாம் போயிடும். இதெல்லாம் சாஸ்திரம் சொல்றது. மகான்கள்லாம் அதை சொல்லியிருக்காரு. தர்சன பாப விநாச दुख दरिद्र सब दूर कयो रे। अमृत वचन सुनु धमना चोरे। धरवी घट प्रभु पायन क्यो रे। अज सखी मेरे सद्गुरु धराए मेरे मन में आनंद पयो रे। आनंद पयो जन्म जन्म के संशय टूटे। भव भय ताप मिटायल क्यों रे। ஞானானந்த சுவாமிகளுடைய சிஷ்யர் பிரம்மானந்தர்னு பேர். அஜ்மீர்ல பாடின பாட்டு. அஜ்மீர் பக்கத்துல புஷ்கரம் இருக்கு பத்தியில, புஷ்கரத்துல பாடின அபங்கம் கீர்த்தனை. பகவான் பாதத்தை அலம்பி அதை புரோட்சணம் பண்ணி, ருக்மணிக்கும் புரோட்சணம் பண்ணி, சந்தனங்கள்லாம் கொடுத்து மாலையெல்லாம் போட்டு இலை போட்டு அவரை சாப்பிட சொன்னா, பகவான் பக்கத்துல இருந்து விசிறான் ருக்மணிய பரமாறுங்கிறான். அவ கையால சாப்பாடு போடுங்கிறான். இது அங்க உள்ள ராஜ அரண்மனையில உள்ள சேட்டிமார்கள்லாம் பார்த்தா, சர்வன்ட்டுகள்லாம், அவளுக்குலாம் ஆச்சரியம். ஏன்னா பகவானுடைய பத்னிகள்ல ருக்மணி ரொம்ப இன்னசென்ட், சாஃப்ட் கேரியர். சத்யபாமான்னா போல்டா உள்ளவர். அதனால ருக்மணிகிட்ட பகவான் ஜாக்கிரதையா தான் ஹேண்டில் பண்ணுவான் அவளை. ரொம்ப பூஞ்சியா உள்ளவள் ருக்மணி. அதனால ஒரு டம்ளர் தூர்த்தம் கூட தான் போய் எடுத்து சாப்பிடுவதை தவிர ருக்மணியை வேலை வாங்க மாட்டார். அது மாதிரி ஒரு அழகான ஒரு குழந்தை மாதிரி வச்சுப்பான் பகவான். அப்படிப்பட்ட ருக்மணியை விட்டு இத்தனை வேலை செய்ய சொல்லும் போது அங்க உள்ளவர்களுக்கெல்லாம் ஆச்சரியம். இது என்ன ஆச்சரியம் இது? சுமனேன கிருதம் புண்ணியம் அவதூதேன பிக்ஷுனா ஸ்ரீயா ஹீனேன லோகேஸ்மின். இந்த பிராமணன் வீட்டை விட்டு கிளம்பி வரச்சே நரி இடமா போச்சா வளமா போச்சா? இது என்ன அதிர்ஷ்டம்! சுமனேன கிருதம் புண்ணியம் அவதூதேன பிக்ஷுனா. ஒரு பிச்சைக்கார பிராமணனுக்கு இத்தனை உபச்சாரமா? அதுவும் மகாலட்சுமி கையால. ஆச்சரியப்படுறா. சாப்பிட்டு முடிச்ச உடனே தசவித பரிமளத்தோட தாம்பூலம். எத்தனை பார்க்குங்கிறது மங்களம். தாம்பூலம் ஸ்வீகரம் பத்ரம். வெத்தலை பாக்கு போட்டுக்கிறது கெட்ட பழக்கம் இல்லை. அதோட 2-3 சேர்த்து போட்டாதான் கெட்ட பழக்கம். வெறும் வெத்தலை பாக்குங்கிறது இன்னைக்கு மங்களமா நைவேத்தியம் பண்றமே நாம. அவ்வளோ அவ்வளோ. அதுவும் வெள்ளிக்கிழமையெல்லாம் சுமங்கலிகள் போட்டுக்கணும், வெத்தலை பாக்கு போட்டுக்கணும்னு இருக்கு. அதுவும் இந்த காமாட்சிக்கு இப்ப கூட சரஸ்வதி பூஜை இன்னைக்கு சூரசம்ஹாரம். பெரியவாளை தரிசனம் பண்ணிட்டு காமாட்சியை தரிசனம் பண்ணின உடனே தரிசனம் பண்ணிட்டு நான் பாட்டுக்கு வெளியில வந்துட்டோம். அங்கேருந்து அந்த பட்டரை கூப்பிட்டு இந்த அங்கே ஒன்றும் எனக்கும் மாமிக்கும் 2 வெத்தலை பாக்கு கொடுக்குறார். அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்ணது போட்டுக்கோங்க அப்படின்னு. நவாவரணத்தில் பூஜை பண்ணெல்லாம் கொடுப்பா. கவனிச்செல்லாம் தெரியும். அதெல்லாம் ரொம்ப விசேஷம். அது பகவானுக்கு நித்தியப்படி ராத்திரி டோலோத்சவம் பண்றமத்தில் அப்போ பண்ணுவா. வெத்தலை பாக்கு கொடுப்பா நைவேத்தியம் பண்ணதை. அண்ணா என்னைக்காவது போனால் கொடுப்பேன். நைவேத்தியம் பண்ண வெத்தலை பாக்கு எடுத்து கொடுப்பேன். மாமி கையில் கொடுப்பேன், வச்சுக்கோ அப்படின்னு. இதெல்லாம் மங்களங்கிறதுக்காக. தாம்பூலம் ஸ்வீகரம் பத்ரம் அப்படின்னு தசவித பரிமளத்தோட உள்ளது. அது அவசியம் ஸ்வீகரிச்சுக்கணும். எல்லாம் பண்ணிட்டா இப்பதான் பேச்சு கொடுக்கிறார். பிரம்மன்னா
நனுப்ரும் பிரம்மன்னு அபிபிரம்மன் குருகுலாது. நீங்க சௌக்கியமா இருக்கல, நம்ம 2 பேரும் படிக்கிற காலத்துல பார்த்ததாச்சு. சாப்பாடும் போது என்ன பிரச்சனைன்னா அது ஒண்ணு நடந்தது. அங்க உள்ள பதார்த்தங்கள்லாம் ஒன்னொன்னும் மலமலையா இருக்கு. மைசூர் பாக்குன்னா ஒரு செங்கல் மாதிரி இருக்கு, குஞ்சாலாடுன்னா உரிக்காத தேங்காய் மாதிரி இருக்கு. இப்படி இருக்குமான்னு நமக்கு சந்தேகம் வரும். குருஜி ஹரிதாஸ் கிரின்னு இப்ப இருந்தார். அவர் தாச பிரகாஷ் அப்படிங்கிற இடத்துல ஞானானந்த சுவாமிகளுக்கு ஆராதனை பண்ணுவார். நான் சொல்றதெல்லாம் 90ல எங்க அப்பாவோட நான் போவேன். அந்த ஆராதனையில சாப்பிட்ற பிராமணாளுக்கு இப்ப நான் சொன்ன மாதிரி போடுவார். மைசூர் பாகு செங்கல் மாதிரி இருக்கும். ஒரு செங்கல் எப்படி இருக்கும் அவ்வளோ அவ்வளோ பெருசு. சாப்பிடலாம் முடியாது. குஞ்சாலாடி இவ்வளோ பெருசு. ஏன்னா அப்படி எதை செஞ்சாலும் பெருசா செய்யணும் அப்படின்னு அது மாதிரி போடுறார். இந்த சாஸ்திரத்துல என்ன எரியக்கூடாது. முதல் நாளே ஒரு விஷயம் நமக்கு எண்ணெயில போட்ட பதார்த்தத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது. சரி, வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு இப்ப 2 வகை உண்டு. குடிச்ச பதார்த்தமா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் சாப்பிடுவா, குடிக்காத பதார்த்தமா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் சாப்பிடுவா. குடிக்காத பதார்த்தத்தை கஷ்டப்பட்டு முழுங்கிடுவோம், அப்புறம் குடிச்ச பதார்த்தத்தை சாப்பிடலாம் அப்படின்னு தோணும். இந்த எதை சாப்பிட்டாலும் திருப்பி போடுறான் பகவான். ஒருத்தர் இப்ப ராத்திரிக்கு சாப்பிட போனார். அவருக்கு கொத்தரங்காய் பிடிக்காது. சாப்பிட்றதே அவர் மௌன விரதம், பேச மாட்டார். அதனால கொத்தரங்காய் பிடிக்காது. கொத்தரங்காயை விடல, அவர் பிடிக்காது. இலையில வச்ச உடனே இப்ப நான் சொன்ன மாதிரி பிடிக்காத பதார்த்தம்னு சாப்பிட்டுட்டார். இவர் திரும்பறதுக்குள்ள இன்னொரு கரண்டி வச்சுக்காங்க. சரின்னு அதையும் சாப்பிட்டா திருப்பியும் கொண்டு வந்தார். பெரும்பாடா எடுத்தவருக்கு சாப்பிட்டு முடியறதுக்குள்ள இதை சமாளிக்கிறது. சாப்பிட்டு கையாளமினோடனே சொன்னார், இன்னிலேருந்து மௌன விரதத்தை விட்டேன். அது மாதிரி இவர் ரொம்ப சிரமமா போயிடுது. சாப்பிட்டா இன்னும் கொஞ்சம் போட சொல்றான். சாப்பிடாம தொடாம இருந்தா ஏன் அது பிடிக்கலையா, நன்னா இல்லையா அப்படின்னு கேட்கிறான். பொதுவா பதார்த்தங்கள் நன்னா இல்லைன்னு சொல்லவே கூடாது. இலையில உட்கார்ந்து நன்னா இல்லை இது எல்லாம் புரிஞ்சுக்கணும். நாம சில பேரை சொன்னோம்னா எப்ப உட்கார்ந்தா குறைதான் சொல்லுவோம், நல்லதையே சொல்ல மாட்டோம். எங்க தாத்தாவோட ஒருத்தர் இருந்தார், சிதம்பரத்துல நடந்தது. ராத்துக்கு போனோம், நன்னா சமைச்சு போட்டிருந்தா சமையல்லாம் எப்படி இருக்குன்னு கேட்பான் அந்த காலத்துல. ஏன்னா அந்த காலத்துல ருச்சி பார்க்காம சமைப்பான். சுவாமிக்கு பண்றோம், மடியா பண்றோம், நைவேத்தியம் பண்றோம் அப்படிங்கிறது அந்த பயம் ஓடிட்டே இருக்கும். அது உப்போ இருக்கோ, அது என்ன விழுந்தோ அதுதான் அப்படிங்கிற பயத்துல தாத்தா எல்லாமே ரொம்ப நன்னா இருக்கு அப்படின்னா. கூட இருந்த சிஷ்யர் இருக்கார பத்தியெல்லாம் பச்சடி கொஞ்சம் உப்பு கூட அப்படின்னா. சாப்பிட்டு வந்தோடனே தாத்தா 1/2 மணி நேரம் வச்சார். என்ன பொழுது முடிஞ்சா பச்சடியோடு தான் சாப்பிடுங்க. அவ எவ்வளவு சிரமப்பட்டு பண்ணி போடுறா. பச்சடிக்கு உப்பு கூட இறந்தா என்ன, போர்ஞ்சாத்துல போய் சாப்பிட வேண்டியதானே. எங்க தாத்தாட்ட ஒரு சுவாரஸ்யம் என்னன்னா, சில இடத்துல போனா எதுவுமே நன்னா இருக்காது. பொய் சொல்லவும் மாட்டார். நன்னா இல்லாத பதார்த்தத்தை நன்னா இருக்குன்னு சொல்ல மாட்டார். அதே சமயம் பெறத்தியார் மனசு வருத்தப்படுற மாதிரியும் பேச மாட்டார். அதனால என்ன பண்ணுவார், எப்படி இருந்துன்னா இலைய பார்த்தாலே வயர் ரொம்பி போயிடுத்துங்கிறது. இலையே அவ்வளவு பெருசா இருக்கு, வயர் ரொம்பி போயிடுது. அது பொய் இல்லையே. சத்தியம் சத்தியமிதி புரூயாத், சத்தியம் புரூயாத், பிரியம் புரூயாத், ந புரூயாத் சத்தியம் அப்பிரியம். சத்தியத்தை பேசணும், பிரியமானத்தை பேசணும். சத்தியமாயிருந்தாலும் அப்பிரியத்தை பேசக்கூடாது. இதெல்லாம் சிரமப்பட்டு சாப்பிட்டு மீண்டு தான் படுத்துக்கிற படுக்கையில உட்காந்து வச்சு காலை பிடிக்கிறார். இவர் நெளியறார். பிரம்மண்ணே உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுத்தான்னு கேட்டார். இவருக்கு வேட்டியை பார்த்தா தெரியாத, இந்த நார்த் இந்தியா சவுத் இந்தியாலாம் சொல்றோம் இல்ல,
எல்லாருமே மனசுல வாங்கிக்கோங்க. நார்த் இந்தியாவில் எல்லா கோவிலையும் எல்லாரும் தொடலாம், பூஜை பண்ணலாம். நார்த் இந்தியாவில் ஸ்ரீமங்கல்யம் கிடையாது, மெட்டி கிடையாது. இதெல்லாம் இந்த தேசத்து ஆச்சாரம் அப்படிலாம் கிடையாது. பாரத தேசம் முழுக்க ஒரே கல்ச்சர் தான். இது எப்ப டிஸ்டர்ப் ஆச்சுன்னா முகமதியர்கள் இஸ்லாமியர்கள் படையெடுப்புக்கு அப்புறம் தான் இது மாறினது. ஹிந்திங்கிற பாஷை என்ன, எதுவும் மிக்ஸ் ஆனது ஹிந்தின்னு தெரியுமா உங்களுக்கு? உருது சமஸ்கிருதமும் மிக்ஸ் ஆனதுதான் ஹிந்தி. அவ முகமதியர்கள் பேசுற அந்த உருதும் நாம பேசுற சமஸ்கிருதமும் மிக்ஸ் ஆனதுக்கு தான் ஹிந்தின்னு பேரு. அந்தந்த பிரதேசத்துக்குள்ள பாஷை தனி. ராஜஸ்தானி தனி, குஜராத்தி தனி, உத்தரப்பிரதேச பிரஜ பாஷை தனி, ஒரிசா தனி, பெங்காலி தனி, பீகாரி தனி, இந்த பிரதேச பாஷைகள் தனி. மராட்டி தனி, குஜராத்தி தனி. இது ஒன்றும். ரெண்டாவது, சம்பிரதாயத்துல எல்லாருக்குமே ஸ்ரீமங்கல்யம் உண்டு, எல்லாருக்குமே பஞ்சகட்சம் உண்டு, எல்லாருமே ஆகம முறைப்படிதான் கோவில்லாம் ஒரு காலத்துல கட்டப்பட்டு இருந்தது. அதுக்கு உதாரணம் காஷ்மீர்ல போய் பார்த்து எல்லாம் தெரியும். காஷ்மீர்ல விஷ்ணு கோவில் இருக்கு. நம்ம தஞ்சாவூர் கோவில் எப்படி இருக்குமோ அப்படியே இருக்கும். அதை இடிச்சு போட்டிருக்கா, மிலிட்ரியோட கண்ட்ரோல்ல இருக்கு. அங்க இதெல்லாமே சூரிய நாராயணன் கோவில் எல்லாம் எங்க பார்த்தாலுமே அப்படிதான் இருக்கும். பின்னாடி இவெல்லாம் இடிச்சு போட்டதுனால திருப்பி கட்டுறதை மாத்தி கட்டணும். இந்த ஆச்சாரங்கிறது ஒரே மாதிரி தான். இப்ப பஞ்சகட்சம்ங்கிறது கல்யாணம் பண்ணிட்டாதான் கட்டிக்கலாம். கல்யாணம் பண்ணலைன்னா இது மாதிரி தட்டாடை தான் கட்டிக்கணும், முழங்கால் விருந்தும் கட்டிக்கணும். இப்ப இவர் கட்டின்னு இருக்கிறத பார்த்தா இவர் கல்யாணம் ஆனவரா ஆகாதான்னு தெரியாம இருக்குமான்னா அதுக்காக தான் இந்த விஷயத்தை சொல்லுவார். அவரோட பேர் என்ன? சுதாமான்னு பேரு. ஆனா நாம என்ன சொல்றோம், அவரை குச்சேல இருக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? குத்சிதா சேலஹா. சேலம்னா வேஷ்டி, ஒரே கிழிஞ்ச வேஷ்டி அவரோட.